எனது பாபா பாஸ்கர் மாஸ்டர் குக் வித் கோமாளி சீசன் 7க்கு வராரா? இவர் சீசன் 2 ஓட ஃபைனலிஸ்ட் தானே? இவர் வந்தாலே பயங்கர வைபா, எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்குமே! ஸோ இந்த வாரம் குக் வித் கோமாளி ஷோ கொஞ்சம் பார்க்குற மாரி இருக்கும் போல இருக்கே! பாபா பாஸ்கர் மட்டும் இல்லாம, உமேர், ஷபானா, ரம்யா பாண்டியன் இவங்க எல்லாருமே கெஸ்ட்டா வராங்க. இந்த தடவ குக் வித் கோமாளி சீசன் 7 ரொம்ப போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் ராஜு மாதிரியான கண்டஸ்டன்ட் இருந்ததுனால ஏதோ சீசன் 6 காப்பாத்தப்பட்டது. லாஸ்ட் டைம் அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாது. எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே கொஞ்சம் சூப்பரா தான் இருந்தாங்க. குக்கிங் வைஸ் பார்க்கும்பொழுது. முக்கியமா பிரியா ராமன் மேம், லக்ஷ்மி மேம் இவங்கலாம் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே சூப்பரா தான் குக் பண்ணிட்டு இருந்ததா ஜட்ஜஸ் கிட்டலாம் வாங்கின பாராட்டு மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. பட் அவங்களெல்லாம் விட்டுட்டு கடைசி வரைக்கும் ராஜு வந்ததே பெரிய விஷயம். அதை விட டைட்டில் அடிச்சது இன்னும் பெரிய விஷயம். அண்ட் மோர் ஓவர் அந்த சீசன் 6ல ஒரு கண்டஸ்டன்ட்டும் எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். முக்கியமா மதுமிதாலாம் எலிமினேட் ஆகும்பொழுது ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. அன்ஃபேர் எலிமினேஷன் கூட நெறைய பேர் பேசணும். ஸோ அந்த மாதிரியான எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா சீசன் 7 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு பெரிய கனெக்ட் இல்ல அந்த ஷோவோட. பார்க்கணும்னாலே போர் அடிக்கிற மாரி தான் இருந்தது. ஸோ இத ஏதேதோ பண்ணி இந்த சீசன் 7 தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க. முக்கியமா இந்த குக் வித் கோமாளிய கப்பிள் ஷோன்னு கொண்டு வந்ததே வந்துட்டு அந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகல அப்படின்னு தான் தோணுது. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் பார்ட்னர்ஸோட இருக்கும்பொழுது, ரொம்ப கண்ட்ரோல்டாவும், ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கிற மாரி தெரியுது. மேபி இவங்கலாம் தனித்தனியா வந்திருந்தா, வேற மாரி ஃபன் மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கும் போல இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த கப்பிள் கான்செப்ட்னாலே ஷோ அடி வாங்குற மாரி தான் தெரியுது. முக்கியமா ஃபன் எலிமெண்ட் மிஸ் ஆகுற மாரி தோணுது. இந்த ஷோவ தூக்கி நிறுத்த விஜய் டிவியும் என்னென்னமோ பண்றாங்க புதுசு புதுசா. ஸோ அப்படி யோசிச்சு தான் பாபா பாஸ்கர் மாஸ்டர இந்த வாரம் களமிறக்கியிருக்காங்க. ஸோ திரும்பவும் ஜூனியர் வெர்சஸ் சீனியர் கான்செப்ட் தான். பட் எனக்கு ஒரு டவுட்டு. இதே கான்செப்ட் வந்து ஒரு 2, 3 வாரம் முன்னாடி நடந்த மாரி எனக்கு தோணுது. அதுக்கு தானே உமேர் ராஜுலாம் உள்ள வந்தாங்க கெஸ்ட்டா. திரும்பவும் அதே கான்செப்ட்ட ட்ரை பண்றாங்க. ஏன்னா 4 புது கெஸ்ட்டோட. ஸோ ரம்யா பாண்டியன் அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ தான் கெஸ்ட்டா இந்த சீசனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஷபானாவும், உமேரும் அப்பப்போ அவங்க அம்மா வீடு மாரி வந்து வந்து போயிட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவ குறிப்பா புகழோட ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணலாம். ஏன்னா, அவருக்கு 2 பேர் இந்த வாரம் குடுத்துட்டாங்க. ரம்யா பாண்டியன், இன்னொரு பக்கம் ஷபானா. ஸோ கண்டிப்பா இந்த வாரம் வந்து புகழுக்கு அவரோட ரெகுலர் கன்டென்ட் குடுக்குறதுக்காக ஒரு 2 பெண் போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பாபா பாஸ்கர் மாஸ்டர் இந்த வாரம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஏன்னா, அவர் ஷோக்கு வந்தாலே அந்த எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். செம்ம வைபா, ஃபன்னா, ஃபுல் ஃபோர்ஸோட இருப்பாரு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்த உடனேயே புகழ கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒவ்வொரு கெஸ்ட்டும் உள்ள என்ட்ரி குடுக்க குடுக்க புகழ காமிச்சு என்ன சாங் போட்டிருப்பாங்கன்ற அளவுக்கு அவர் வந்து கெஸ் பண்ணாரு. ரம்யா பாண்டியன் என்ட்ரி கொடுத்த உடனேயே புகழ காமிச்சு எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் எவ்வளோ சாங் போட்டிருப்பாங்க. அடுத்து ஷவானா என்ட்ரிய பார்த்த உடனேயே புகழ காமிச்சு 2 சாங் போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ என்ன பார்த்த உடனே பயங்கர ஷாக்ல பயந்து ஓட போறான் அப்படின்ற மாரி பாபா பாஸ்கர் மாஸ்டர் புகழ பார்த்து கலாய்ச்சிருந்தாரு. இந்த விஷயத்த அவர் கொஞ்சம் இன்னும் பெட்டர் மாடுலேஷன்ல சொன்னாரு. எனக்கு அவ்வளவா வரலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபன்னியா இருந்தது. ஸோ புகழோட ஆட்டம் கொஞ்சம் இந்த வாரம் வேற மாரி தான் இருக்கும். அவர் ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் போங்க. நெக்ஸ்ட்டு உள்ள வந்த பாபா பாஸ்கர் மாஸ்டர் அந்த பக்கம் போய் ரோஜாவுக்கு திருஷ்டி கழிச்சுட்டு, தாமு அப்பா கிட்ட வந்து விடாம முத்தம் குடுத்துட்டு இருந்தாரு. தாமு அப்பாவ யாருக்கு தான் பிடிக்காது? எல்லா கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேவரைட் ஆச்சே அவர் தான். அடுத்து சீரியஸ் ஜட்ஜான கௌஷிக் அவர்கள்கிட்டயும் போய் கொஞ்சம் ஆட்டத்த போட்டுட்டு, மாதம்பட்டி ரங்கராஜையும் போய் வம்பிழுத்துட்டு, கடைசியா மாகாபாவ தோள்லயே தூக்கி துண்டு மாரி போட்டுக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சுட்டாரு. என்னதான் மாகாபா அண்ணா கொஞ்சம் எடை கம்மியா இருந்தாலும், இப்படிலாம் தூக்கி தோள் மேல போட்டுக்கிறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் தோணுச்சு. பட் அவரும் அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. மொத்தத்துல யாருக்காக இல்லனாலும், பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்திருக்கிறதுனால, இந்த வாரம் நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7 கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. கன்டென்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நான் நம்புறேன். மத்தபடி அதே அரைச்ச மாவு தான் அரைக்க போறாங்க. கோமாளிஸ வந்து மஞ்சள் அரைக்க விட போறாங்கன்னு தெரியுது. அதுதான் அட்வான்டேஜ் டாஸ்க்கா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். இந்த வாரம் கோமாளிஸ்ல குரேஷி பார்த்த மாரி தெரியல. அதே மாதிரி எப்பவுமே வம்பு பண்ற விக்கி சிவாவையும் பார்த்த மாரி தெரியல. பட் கமெண்ட்ஸ்ல நெறைய பேர் சொல்ற விஷயம், சுனிதாவ தூக்கிட்டு வேற ஏதாவது கோமாளிய களமிறக்குங்கன்னு தான். ஆனா உமேர் கெஸ்ட்டா வரும்பொழுது, சுனிதா அங்க கண்டிப்பா இருந்தாகணும். அப்படின்னா தான் சேனலுக்கு கன்டென்ட் கிடைக்கும். ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா? என்னதான் வந்துட்டு ஷோல வந்துட்டு நம்ம இந்த ஃப்ளர்ட் பண்றத பத்தியோ, ஜோடி சேர்ந்து சுத்துறத பத்தியும் கத்திக்கிட்டு, திட்டிக்கிட்டு ரிவ்யூ போட்டுட்டு இருந்தாலும், அந்த மாதிரி ஷோ இருக்கும்பொழுது தான் அத இன்ட்ரஸ்டிங்கா மக்களும் பார்க்குறாங்க இல்லையா? ஆக்சுவலா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, கப்புலா வந்ததுனால, எல்லாமே கன்டென்ட் எல்லாமே டீசென்ட்டா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. பெருசா இந்த சீசன் பார்க்க ஆர்வமா இல்ல, அப்படின்ற மாரி தான் நெறைய பேருக்கு தோணுதுன்னு நான் நெனைக்கிறேன்.
ஏன்னா, அந்த மாதிரி மசாலா விஷயங்கள திட்டிட்டாவது நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி டீசென்ட்டா ஒரு கன்டென்ட் குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்க்க கூட போர் அடிக்குதுன்னு சேனல ஆஃப் பண்ணிட்டு போயிடுறோம். அப்ப சேனல் டிஆர்பி ஏத்துறதுக்கு கண்டிப்பா மசாலாஸ் ஆட் பண்ண தானே செய்வாங்க. தப்பில்லல்ல. ஸோ இப்படிதான் சீசன் 7 ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி தள்ளி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோகிராம் சுவாரஸ்யம் ஆகுற மாரி தான் தெரியுது. அதுவும் முக்கியமா ரக்ஷன் வந்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியுது. அது ரக்ஷனோட ஆங்கரிங்னாலன்னு சொல்றத விட, ராமர், மாகாபாவோட காம்போ வந்து நல்லா வொர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படியே போச்சுன்னா இந்த சீசன எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பார்த்து முடிச்சிடலாம்ப்பா. ஸோ மொத்தத்தில இதுதான் ப்ரோமோல நடந்த விஷயம். ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வாரம் குக் வித் கோமாளி பார்க்க போறீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வரப்போற இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ப்ரோகிராம்க்காக யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் சொல்லுங்க. செகண்ட் லவ் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, முழு விவரம் தெரியணும்னா எங்க சேனல்ல போட்டிருக்க ரீசன்ட் வீடியோவ ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 7 உடைய ரீசன்ட் ப்ரோமோவ பிரேக் டவுன் பண்ணியாச்சு. வேற வீடியோல உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஜெமிமா.